பழனி கோவில் நிர்வாகம் கடந்த 5 ஆண்டுகளில் முற்றிலும் வியாபார நோக்கத்தோடு செயல்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பழனி முருகன் கோவிலில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்ட போது அர்ச்சகர்களிடம் பேசிய அமைச்சர் ரமேஷ் தமிழில் அர்ச்சனை செய்ய முக்கியத்துவம் தருமாறு கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரமேஷ் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து முதல்வர் விஜய் முடிவெடுப்பார் என கூறினார். பழனியில் 2வது ரோப்கார் திட்டம் மற்றும் பக்தர்கள் காத்திருப்பு கூடங்களை நவீனமயமாக்குதல் குறித்து ஆய்வு செய்ததாகவும் ரமேஷ் குறிப்பிட்டார். பார்த்த இடங்கள்ல நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்னும் சில மேலே ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கமர்ஷியலாக வெறும் வியாபார நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வில் நிறைய இடங்கள்ல தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைத்து உண்மையிலேயே பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம்.